வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு 20-day மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர். நார்மலாக இது பார்த்தீங்கன்னாக்க ஒரு மெஷர் ஆஃப் ஒரு பர்சன்டேஜ் எவ்ரி வீக் நிஃப்டி 50ல் உள்ள ஸ்டாக்ஸில் எதெல்லாம் ட்ரேடிங் எபோவ் 20-day மூவிங் ஆவரேஜ், இதெல்லாம் பிலோ 20-day மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 20-day ட்ரேடிங் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு சென்டிமெண்ட் இண்டிகேட்டர்னு சொல்லலாம். அதனுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸில் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தால் மார்க்கெட் இந்த புல் மூவ், பர்சன்டேஜ் கம்மியாக இருந்ததுன்னா மார்க்கெட் ஆன் த பேர் மூவ். ஸோ அந்த இடத்துல தான் என்ன சொல்லுவோம்னாக்க த அக்யூமுலேஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஹேப்பன்ஸ், ஓவர் பாட் ஆர் ஓவர் சோல்டு நடக்கும். இந்த ஓவர் பாட் ஓவர் சோல்டு நடந்ததுன்னா ஓவர் சோல்டு ஆச்சுனாக்க மார்க்கெட் ஏற ஆரம்பிக்கும். அதுலேருந்து நிஃப்டி ஒரு 2 to 3% ஏறும். அதுமாதிரி ஓவர் பாட்னா நிஃப்டி அதுலேருந்து 2 to 3% இறங்கக்கூடும். ஸோ இந்த இன்புட்டை ஒரு பேசிக் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் நம்ம இதை ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்டோட ஆக்டிவிட்டியை வச்சு அந்த செக்யூரிட்டியினுடைய இம்பேக்டை நம்ம பார்க்கறது தான் இந்த 200-day மூவிங் ஆவரேஜினுடைய வேலை. அதுமாரி நம்ம இந்த இண்டிகேட்டர் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 82% பார்த்தோம்னா எபோவ் த 200-day மூவிங் ஆவரேஜில் நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதேமாதிரி 18% பிலோ இட் இஸ் ஆவரேஜ். ஸோ இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.38% லாஸ்ட் வீக்கில் நிஃப்டி ஏறி இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை புதன்கிழமை அன்னைக்கு வந்தது இல்லையா? அப்படி இருந்தும் பார்த்தோன்னா இந்த 200-day மூவிங் ஆவரேஜில் கிட்டத்தட்ட 78% ஆஃப் த ஸ்டாக்ஸ் 200-day மூவிங் ஆவரேஜுக்கு கீழே விழுந்திருக்கு. அதேமாதிரி 22% மேலே உள்ள ஸ்டாக்ஸ் தான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக எபோவ் 200-day மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அந்த ட்ரேடிங் பிலோ 200-day மூவிங் ஆவரேஜில் பார்க்கும் பொழுது போன வாரத்தில் ஒரு சில ஸ்டாக்ஸை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இப்போ ஹெல்த் கேரில் பார்த்தீங்கன்னாக்கா மினிஸ்ட்ரியிலேருந்து அந்த ஹெல்த் கேர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ்பென்சஸ் ஆர் ஹை அப்படின்னு சொன்னோடனே அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ் விழுந்தது. ஸோ மெயினாக அது கோர்ட்டு ஒரு டைரக்ட் பண்ணியிருந்தாங்க யூனியன் கவர்மெண்ட்டை த டிஸ்கிரிபன்சி இந்த ஹெல்த் சார்ஜஸ், அதனால் படபடன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது விழுந்தது, செல் ஆஃப் நம்ம சொல்லலாம். அப்புறம் அதுமாரி பார்த்தீங்கன்னாக்க பஜாஜ் ஃபின்சர்வ் அந்த ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா விழுந்தது. இது எதனால் விழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஆர்பிஐனுடைய ஆக்ஷன் இன் ஐஏஎஃப்எல், அப்புறம் ஜேஎம் ஃபினான்ஷியல், இதேமாதிரி அந்த என்பிஎஃப்சியில் ஒரு புதுதாக சில விதிமுறைகளை ஒரு லாங் டேர்முக்கு நன்றாக இருக்கக்கூடும் என்ற வழிமுறைகளில் சில விதிமுறைகளை ஆர்பிஐ சொல்லும் பொழுது எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே ஒரு பயம் வந்ததுன்னு சொல்லலாம். அது மறுபடியும் வியாழக்கிழமை மணிக்கு சரியாச்சு. பட் இருந்தாலும் ஸோ இந்த அப்சர்வேஷன்ஸை வைத்து பார்க்கும் பொழுது நிஃப்டி 50 பார்த்தோம்னாக்கா அந்த லாஸ்ட் வீக்கில் ஒரு 10-day ஆவரேஜ் ட்ரேடிங் ரேஞ்சுக்கு கீழே தான் லாஸ்ட் 2 days இருந்ததுன்னு சொல்லலாம். அதாவது மார்ச் 1லேருந்து மார்ச் 6 வரலையும் பார்த்தீங்கன்னாக்க ரைஸ் இருந்தாலும் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் பார்த்தோம்னாக்க அந்த பிரெத் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ த கேப் பிட்வீன் நிஃப்டினுடைய க்ளோசிங் வேல்யூவும் அதே மாதிரி 200-day மூவிங் ஆவரேஜினுடைய கண்டினியூட்டி பார்க்கும் பொழுது அதுதான் ஒரு கிரிட்டிக்கல் இண்டிகேட்டர் ஆஃப் மார்க்கெட் சென்டிமெண்ட்னு சொல்லுவோம். இது பார்த்தோம்னாக்க இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட க்ளோசிங் அட் 22,474 கிட்டத்தட்ட நிற்குது. பட் அது வெல் எபோவ் த 200-day மூவிங் ஆவரேஜ் 20,152. ஸோ த டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 11.52% இருந்துட்டு சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஒரு இன்க்ரீஸ் இருக்கிறதுனால ப்ரீவியஸ் வீக் ஹையை விட கூட இருக்கு இல்லையா? ஸோ இது இட்ஸ் கிளியர்லி சஜஸ்ட் மார்க்கெட் ஒரு விஜிலன்ஸாக இருக்கக்கூடும். அதே சமயத்தில் இந்த எஃப்ஓஎம் அவங்க ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு ஜங்க்சரை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. மார்க்கெட் ஒரு கண்டினியூட்டி ஆஃப் த அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு கன்சாலிடேஷன், நிறைய விஷயங்கள் குளோபலாக நடந்து கொண்டு இருக்கிறது, ஒரு கன்சாலிடேஷனும் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் பிப்ரவரி 13 அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் எந்தெந்த பார்ட்டிக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரீ எலெக்ஷன் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஸோ இதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட்டில் ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும்.
பட் இப்போ இந்த ஓட்டத்தை வைத்து பார்க்கும் பொழுது நிஃப்டி வந்து 22,800 23,100 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. ஸோ அதனால் இது எல்லாமே வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கக்கூடும். ஸோ அதனால் அப்ரோச் த மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து ஒரு விஜிலன்ஸாக ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு மும்மரமாக ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து மார்க்கெட்டை கவனித்து பண்ணோன்னா மார்க்கெட்டில் வந்து உங்களால் ஒரு நல்ல பணத்தை எடுக்க முடியும். நண்பர்களே, மேலும் நாளைய தினம் அடுத்த வாரம் எப்படி இருக்கும் என்ற சிறப்பு பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.